வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி நாம் அடுத்த சைவ சித்தாந்த நூலில் வினா வெண்பா அப்படிங்கிற அந்த நூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்தது 8 சாத்திரங்கள், அதாவது 8 நூல்கள். சரிங்களா? சைவ சித்தாந்த நூல்கள் 8 நூல்களை உமாபதி சிவம் அருளி செய்திருக்கிறாரு. அதனால் இதை சித்தாந்த அட்டகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சித்தாந்த அட்டகத்தில் அதாவது 8 நூல்கள் எதெல்லாம் அல்லது 8 சாத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினா வெண்பா, போற்றி பகுரடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் அப்படின்னு 8 நூல்களை அவர் அருளி செய்திருக்காங்க நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார். ஸோ அவர் அருளி செய்த அந்த நூல்களில் வினா வெண்பா அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இனி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அதாவது நம்முடைய சைவ சந்தான குறவர்களில் 4ஆம் அவராகிய உமாபதி சிவம். இப்போ 4 சந்தான குறவர்கள் 4 பேர் இல்லையா? அதாவது நமக்கு தெரியும். அதில் உமாபதி சிவாச்சாரியார் 4ஆம் அவராகிய உமாபதி சிவம் அருளி செய்த இந்த நூல்களில் ஒன்று தான் இந்த வினா வெண்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வினா வெண்பா அப்படிங்கிறது இந்த மெய்கண்ட நூல்களில் இந்த நூல் 9வது இடத்தை பெறுது. சரிங்களா? அதாவது நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த 8 சாத்திரங்களில் ஒன்று, அதாவது சித்தாந்த அட்டகத்தில் ஒன்று தான் இந்த வினா வெண்பா. மெய்கண்ட சாத்திர நூல்கள் 14ல் இந்த வினா வெண்பா அப்படிங்கிறது 9வது இடத்தை இது பெறுவதாக அமைந்திருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நூல் அதாவது வினா வெண்பா அப்படிங்கிற அந்த சாத்திர நூல் மொத்தம் 13 வெண்பாக்களால் அமைந்துள்ளது. இவற்றில் முதல் 12 வெண்பாக்களும் உமாபதி சிவனார் தமது ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தரிடம் கேட்கும் வினாக்களாக அமைந்துள்ளன. அதாவது உமாபதி சிவாச்சாரியாருடைய அவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மறைஞான சம்பந்தர், 4வரில் ஒருவர் அவர். சரிங்களா? அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, மறைஞான சம்பந்தர், மெய்கண்டார், அப்புறம் நமக்கு யார், உமாபதி சிவம், அருணந்தி சிவாச்சாரியார், இவங்க 4 பேர் தான் சந்தான குறவர்கள். சரிங்களா? அப்போ இதில் உமாபதி சிவாச்சாரியாருடைய ஆசிரியர் மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியாருடைய ஆசிரியர் மறைஞான சம்பந்தர். அப்போ அந்த உமாபதி சிவனார் தமது ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தரிடம் கேட்கும் வினாக்களாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு. அதனால தான் வினா வெண்பா அப்படின்னு இருக்குது இந்த பேர். அப்போ இதில் மொத்தம் 13 வெண்பாக்கள். முதல் 12 வெண்பாக்களும் ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தத்தை கேட்கக்கூடிய வினாக்களாக இது அமைஞ்சிருக்குது. 13வது வெண்பா எப்படி அமைஞ்சிருக்குன்னா, நூற்பயனை பற்றி நமக்கு கூறுவதாக அமைந்திருக்குது. சரிங்களா? நூற்பயனை கூறுவதாக இது அமைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் உமாபதி சிவம் தமக்கு ஏற்பட்ட அந்த ஐயங்களை தமது ஆசிரியர் மறைஞான சம்பந்தரிடம் கேட்பது போன்ற அமைப்பில் இந்த நூல் பாடப்பெற்றுள்ளது. இந்நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் யாப்பு வகையில் வெண்பாவாக அமைந்துள்ளன. சரிங்களா? யாப்பு வகையில் வெண்பா. சரிங்களா? மொத்தம் 13 வெண்பாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்தோம். அப்புறம் இந்த நூலில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மறைஞான சம்பந்தர் 9 பாடல்களில் அவர் மருதூரோடு அவர் தொடர்பு படுத்தி 3 பாடல்களில் கடந்தையோடு தொடர்பு படுத்தி அவர் கூறப்படுறாரு மறைஞான சம்பந்தர். சரிங்களா? இப்போ கடந்தை அப்படிங்கிறது திருப்பெண்ணாகடம். அதாவது மறைஞான சம்பந்தர் திருப்பெண்ணாகடத்தில் தோன்றி மருதூரில் சில காலம் வாழ்ந்து அதற்கு பிறகு தில்லையை எடுத்த திருக்கலாஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல அவர் வாழ்ந்திருந்தார் என்பது அவருடைய வரலாற்றால் நமக்கு தெரிய வருது. ஸோ மறைஞான சம்பந்தர் திருக்கலாஞ்சேரியில் வாழ்ந்த அந்த காலத்தில் ஆசிரியர் உமாபதி சிவம் அவருக்கு மாணவர் ஆயினார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இப்போ மறைஞான சம்பந்தர் திருக்கலாஞ்சேரியில் வாழ்ந்த காலத்தில் தான் ஆசிரியர் உமாபதி சிவம் நம்முடைய மறைஞான சம்பந்தருக்கு மாணவராக ஆகிறாரு அப்படிங்கிறத அவங்க நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நூலில் வாழ்த்து அவையடக்கம் ஆகிய பகுதிகள் இதில் இடம் பெறலை.
சரிங்களா? எல்லா நூல்லையுமே வந்து வாழ்த்து, அவையடக்கம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? இதில் வந்து அந்த மாதிரி பகுதிகள் வந்து இடம்பெறலை. ஏன்னா ஆசிரியருடைய பெருமைகள் வந்து ஒவ்வொரு வெண்பாவிலும் இங்கே வந்து இருக்கிறதுனால அதுவே வாழ்த்தாக அமையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பணிவோட பணிவோட அவங்க வந்து வினா கேட்பதனால அந்த அவையடக்கம் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு எண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வினா வெண்பாவை பற்றிய ஒரு அந்த நூலை பற்றியுள்ள சிறிய ஒரு முன்னுரையாக இங்கே வந்து அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன அப்படின்னா, இந்த வினா வெண்பா அப்படிங்கிறதுல வந்து அந்த 13 வெண்பாக்கள், சரிங்களா? மொத்தம் 13 வெண்பாக்கள். முதல் 12 பாக்கள் வந்து செய்திகளை நமக்கு தர, 13வது பாடல் வந்து நூற்பயனை வந்து இது நமக்கு கூறுவதாக இது வந்து அமைஞ்சிருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த ஒவ்வொரு அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த வினா வெண்பா அப்படிங்கிறது நமக்கு அதாவது வினா வெண்பா அப்படிங்கிறதுல வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு வந்து இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய இந்த நுண்ணறிவை பற்றி நமக்கு எடுத்து கூறுவதாக இங்கே வந்து அமைஞ்சிருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு நூலுமே நமக்கு வந்து அந்த ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு வகையில் அந்த சைவ சித்தாந்த அந்த நுண்பொருளை நமக்கு வந்து விளக்கி கூறுவதாக தான் அமைஞ்சிருக்குது. அப்புறம் வந்து இந்த உமாபதி சிவாச்சாரியுடைய இந்த 8 நூல்களும் சேர்த்து நாம் வந்து இதை வந்து சித்தாந்த அட்டகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இனி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சிவபிரகாசம், திருவருட்பயன் அப்படிங்கிற அந்த நூல்லாம் பார்த்தாச்சு. அது உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த இந்த சிவபிரகாசம், திருவருட்பயன் அப்படிங்கிற 2 நூல் பார்த்தாச்சு. மெய்காண்டா அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த நமக்கு என்ன உண்மை விளக்கம் அப்படிங்கிற அந்த நூலும் பார்த்தாச்சு. இது 4வது நூல். இப்போ உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய நூலில் இப்போ அடுத்து வினா வெண்பா நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அவருடைய இந்த சித்தாந்த அட்டகத்தில் தான் இனி உள்ள நூல்கள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறவு தான் மற்ற ஆசிரியர்கள் நமக்கு அருளி செய்த நூல்களை நம்ம வந்து பார்க்கணும். மொத்தம் 14 இல்லை 3 தான் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ சிவபிரகாசம், திருவருட்பயன் வந்து உமாபதி சிவாச்சாரியார் அருளியது, அது முடிச்சாச்சு. உண்மை விளக்கமும் நம்ம வந்து மனவாசம் கடந்தார், அதுவும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் வந்து வினா வெண்பா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற நூல். இதுக்கு அடுத்து ஒன்றா நம்ம வந்து போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சு விடு தூது, உண்மை நெறி விளக்கம் வேறு, உண்மை நெறி விளக்கம் அப்படிங்கிறது நூல் வேறு. சரிங்களா? இதில் வந்து உமாபதி சிவாச்சாரியார் அருளியது உண்மை நெறி விளக்கம். அப்புறம் சங்கற்ப நிராகரணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. ஆக மீதி உள்ள எல்லா நூல்களையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறவு மீதி உள்ள நூல்களை நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது வந்து வினா வெண்பா அப்படிங்கிற இந்த உமாபதி சிவாச்சாரியார் அருளிய இந்த நூலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வினா வெண்பா அப்படிங்கிறதுனுடைய ஒரு சின்ன ஒரு முன்னுரையாக நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அதாவது வினா வெண்பா அப்படிங்கிறதுல முதல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது அந்த நூலில் வந்து முதல் பாடலாக, ஏன்னா அதில் வந்து எத்தனை 13 14 வெண்பாக்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது 13 வெண்பாக்கள் இருக்குது. 12 வெண்பாக்கள் வந்து நமக்கு செய்திகளை கொடுக்குது. 13வது பாடல் நூற்பயனை பற்றி நமக்கு சொல்வதாக அமைஞ்சிருக்குது. ஸோ அதனால் இதில் முதல் பாடல் அப்படின்னு நான் இதில் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீடும் ஒளியும் நிறையிருளும் ஓரிடத்து கூடல் அரிது கொடு வினையேன் பாடி தன்முன் ஒன்றவார் சோலை உயர் மருத சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் என்ன இது வந்து ஒரு வினாவாகத்தானே எல்லாமே அமைஞ்சிருக்கு. நம்ம தன்னுடைய ஆசிரியத்தை கேட்கக்கூடிய வினாவாகவும் அதற்கு மறைஞான சம்பந்தர் கொடுத்த ஒரு விளக்கமாகவும் இந்த வினாவென்பா அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ இதில் என்னென்ன நமக்கு வந்து பார்க்கும்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அந்த பரந்த பேரொளியும் நிறைந்த இருளும் ஒரே இடத்தில் கூட இயலாது. இப்போ ஒரு ஒளியும் இருளும் ஒரே இடத்துல இருக்குமா அப்படின்னா இருக்காது இல்லையா? ஏதாவது ஒன்று தான் இருக்கும். பகலில் நமக்கு பேரொளி இருக்குது, ராத்திரி இரவில் வந்து நமக்கு இருள் மட்டும்தான் இருக்குது இல்லையா?
நமக்கு அதை நம்ம லைட்டு அதெல்லாம் அப்புறம் நம்ம போட்டுறோம், அது வேறு விஷயம். பட் இயற்கையில் உள்ள விஷயத்தை நம்ம வெளியே பார்க்கறத நான் சொல்கிறேன். ஸோ பரந்த பேரொளியும் நிறைந்த இருளும் ஒரே இடத்தில் கூட இயலாது. அப்போ கொடுவினையேன் உன்னை அறிந்து கொள்வதற்கு முன்பு சோலைகள் சூழ்ந்த மருதநகர்வாழ் சம்பந்த மாமுனிவனே தாங்கள் அடியேனிடத்து பொருந்த நின்றீர் என்பது எவ்வாறு? அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, முதல்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த ஆணவ மரத்தில் இந்த கொடுவினையில் தான் நம்ம இருந்திருக்கோம் இல்லையா, இருக்கிறோம். அப்போ அந்த கொடுவினையே உன்னை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நான் எப்படி இந்த சோலைகள் சூழ்ந்த அந்த மருதநகர் வாழ் சம்பந்த மாமுனிவனே நீங்கள் எப்படி இந்த அடியேனிடத்து பொருந்த நின்னீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாங்க. அதாவது உமாபதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தரை நோக்கி கேட்கக்கூடிய வினாவாக தான் ஒவ்வொரு பாடல் அமையுது. அதுக்கு மறைஞான சம்பந்தர் பதிலளிப்ப ஒரு விடையாக, ஒரு விளக்கமாக தான் நமக்கு இங்கே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இருள் உள்ள இடத்திலே ஒளி இருக்காது, ஒளி உள்ள இடத்திலே இருள் இருக்காது. அப்போ அந்த கொடிய வினைகளை செய்து அதன் பயனாக பிறப்பு இறப்புகளில் பட்டு உழலும் என்னிடத்தில், அப்போ என்ன அர்த்தம், கொடிய வினைகளை நாம் செஞ்சு அதனுடைய பயனாக பிறப்பு இறப்புகளில் பட்டு நாம் உழன்று கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட என்னிடத்தில் இருள் மலமாகிய ஆணவ மலம் சகசமாய் தோற்றமில் காலம் தொட்டு என்னுடைய அறிவினை மறைத்து நிற்கிறது என்பது உண்மையானால், அப்போ நம்ம தொடக்கம் தொட்டே ஆணவ மலம் வந்து சகச மலமாக நிற்கிறதுனால நம்முடைய அந்த ஆசிரியர் வந்து சொல்கிறார், என்னுடைய அறிவினை மறைச்சி நிற்கி அப்படிங்கிறது உண்மையானால் நீயும் உயிருக்கு உயிராக என்னோடு ஒரு பொழுதும் நீங்காது பொருந்தி இருக்கிறாய் என்று கூறுவது எப்படி உண்மையாய் இருக்க முடியும்? இது எவ்வாறு பொருந்தும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. அதாவது உமாபதி சிவாச்சாரியார் தம்முடைய ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தர்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறாங்க. இப்போ ஐயா, நான் வந்து இந்த எப்போவுமே இருளுள்ள இடத்துல ஒளி இருக்காது, ஒளி உள்ள இடத்துல இருள் இருக்காது, கொடிய வினையை செஞ்சு அதன் பயனாக நான் பிறப்பு இறப்பில் பட்டு சுழண்டு கொண்டு இந்த இருள் மலமாகிய ஆணவ மலத்தில் நான் தோற்றமில் காலம் தொட்டே என் அறிவினை அது வந்து மறைச்சி நிற்கு அப்படிங்கிறது உண்மைன்னா, நீயும் உயிருக்கு உயிராக எப்படி என்னோடு ஒரு பொழுதும் நீங்காமல் நீ பொருந்தி இருக்க என் கூட அப்படிங்கிறது எப்படி உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வந்து என்ன விளக்கம் கொடுக்காங்க அப்படின்னா, இந்த புரை விழுந்து ஒளி மழுங்கிய கண்ணும் அது இன்றி ஒளி விளங்கிய கண்ணும் கதிரவன் ஒளியிலே இருக்கும்போது ஒருபடித்தாய் காணும் ஆற்றல் பெறுவது இல்லை. இப்போ கண்ணில் புற விழுந்து கேட்ராக்ட் அப்படிலாம் வருது இல்லையா, கண்ணில் புற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புரை விழுந்து ஒளி மழுங்கிய கண்ணும், இப்போ புற இருந்தேன்னா கண்ணு அந்த வந்து தெரியாது இல்லையா, அந்த ஒளியும் தெரியாது காட்சியும் தெரியாது. அப்போ அந்த ஒளி வந்து மழுங்கிய கண்ணும் இன்னொன்று என்னது, அந்த அது இன்றி அந்த புறை இல்லாமல் அந்த ஒளி விளங்கிய அந்த கண், நல்லா பார்க்கக்கூடிய சக்தியுடைய அந்த கண்ணும் கதிரவன் ஒளியில் இருக்கும்போது ஒருபடித்தாய் காணும் ஆற்றல் பெறுவதில்லை. இப்போ ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி இந்த சூரியனுடைய ஒளியை வந்து இது வந்து பார்க்குமா, அதுக்கு வந்து தெரியுமா, அந்த ஒளி கிடைக்குமான்னா இல்லை. ஏன்னா இது புற விழுந்த கண்ணு, அதுக்கு ஒளி வந்து தெரியாது. நல்ல ஒளி பொருந்திய கண்ணுக்கு கதிரவன் ஒளி வந்து தெரியும் இல்லையா. அப்போ ரெண்டுக்கும் ஒருபடித்தாய் ஒரே போல் காணும் ஆற்றல் பெருமானா இல்லை. அப்போ அந்த ஏன் தெரியல, படலத்தால் மறைக்கப்பட்ட கண் காணும் ஆற்றல் அற்றது. இப்போ புற இருக்கிறதுனால படலம் வந்து இந்த கண் வெளியே வந்து நமக்கு வந்து மூடி இருக்கிறதுனால காணக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு அற்றதாக இருக்குது. ஆனால் அந்த ஒளி விளங்கும் கண்ணோ காணும் ஆற்றல் உடையது. இப்போ நல்ல காணக்கூடிய ஒளி பொருந்திய கண்ணாக இருந்ததுன்னா அது கதனுடைய ஒளியை காணும் ஆற்றல் பெற்றதாக இருக்குது. சரிங்களா? புற விழுந்த கண்ணு காணும் ஆற்றல் இல்லை, ஒளி பொருந்திய கண்ணால் கதிரவனுடைய ஒளியை பெறக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்குது. அதுபோல அவ்வாறே இறைவன் கட்டு நிலையிலும் வீட்டு நிலையிலும் உள்ளவரிடத்து அத்துவிதமாய் கலந்து ஒரு தன்மையனாய் நிற்பினும், அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு, இறைவன் வந்து நம்முடைய ஆன்மாக்களுடைய கட்டு நிலையிலும் வீட்டு நிலையிலும் உள்ளவரிடத்து அத்துவிதமாய் கலந்து ஒரு தன்மையினாய் அவன் நமக்குள்ளே இருந்தாலும் கட்டு நிலையில் உள்ளாருக்கு இந்த பாசஞானமாகியும் வீட்டு நிலையில் உள்ளவருக்கு திருவருளாகவும் அவன் தோன்றுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதாவது கதிரவன் மொழிங்கிறது எப்போவுமே இருக்குது, புற விழுந்த கண்ணுனால் காணக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இல்லை, கதிரவன் ஒளியை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை. ஆனால் ஒளி பொருந்திய கண் உள்ளவங்களுக்கு இந்த காணக்கூடிய கதிரவன் ஒளியை காணக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது. அப்போ இப்போ பார்த்தோன்னா ரெண்டு பேரும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த கதிரவன் ஒளியை ஒரே போல் பெறக்கூடிய நிலையில் இருக்காங்கன்னா இல்லை.
புறவிழுந்த கண்ணுக்கு ஒளி தெரியாது, காணும் ஆற்றல் கிடையாது. ஒளி பொருந்திய கண் உள்ளவனுக்கு கதிரவன் ஒளியே பெறக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி இந்த அதே மாதிரி ஆன்மாக்களிடத்தில் இந்த கட்டுநிலையிலும் வீட்டு நிலையிலும் உள்ளவரிடத்து அத்துவிதமாய் கலந்து ஒரே தன்மையதாய் இறைவன் கலந்து இருந்தாலும் கட்டுநிலையில் உள்ளாருக்கு பாச ஞானம் ஆகியும் வீட்டு நிலையில் உள்ளவருக்கு திருவருளாகவும் அவன் தோன்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கட்டுநிலையில் உள்ளவங்களுக்கு அவன் பாச ஞானமாக தோன்றான். சரிங்களா? அவன் எல்லா ஆன்மாக்களிடத்தையும் இறைவன் ஒரே தன்மையனாய் தான் அவன் இருக்கிறான் நம்மக்கிட்ட. ஆனாலும் அத்துவிதமாய் கலந்து ஒரு தன்மையனாய் அவன் நின்னாலும் இந்த அந்த என்ன சொல்கிறது, இந்த கட்டு நிலையில் பெத்த நிலையில் ஆன்மாக்களுக்கு அவன் பாசஞானமாகியும் அவன் வீட்டு நிலையில் முக்தி அடையக்கூடிய அந்த நிலையில் உள்ளவங்களுக்கு அவன் திருவருளாயும் மாறி அவன் தோன்றான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உயிரிலும் ஒளியும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் உயிர்களிடத்தில் ஆணவமலமாகிய இருளும் இறைவனுடைய திருவருளாகிய இந்த ஒளியும் சேர்ந்து இருக்காது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வினாவில் கொடுவினையான தன்னிடத்தில் இறைவனாகிய ஆசிரியனை இறைவன் சொல்கிறாங்க. ஸோ இறைவனாகிய ஆசிரியரின் அருள் எப்படி சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத உமாபதி சிவன் கேட்காரு. சரிங்களா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா, இறைவன் எல்லாரிடத்திலும் இருக்கிறான். இறைவன் இருந்தாலும் கட்டு நிலையில் அவன் எப்படி இருக்கான், அந்த ஆன்மாக்களுக்கு பாசஞானத்தை கொடுப்பவனாகவும் வீட்டு நிலையில் அந்த ஆன்மாக்களுக்கு திருவருளை கொடுக்குறவனாகவும் அவன் இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த அங்கும் இங்கும் எனாதபடி அவன் எங்கும் விரிந்து இலங்கும் அந்த வெளிச்சமும் முழு நிறைவினை உடைய இருட்டும் ஒரே இடத்துல கூடி நிற்க மாட்டாது. ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட இயல்பினை உடையது இல்லையா? அப்போ அங்கங்கெனாதபடி எங்கும் விரிந்து இருக்கக்கூடிய அந்த வெளிச்சமும் முழு நிறைவினை உடைய அந்த இருட்டும் ஒரே இடத்துல கூடி நிற்க முடியாது. அப்போ ஒன்றுக்கொன்று மாறுபட்ட அந்த ஒளியும் இருளும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட இயல்பினை உடையது. அதனால் ஒன்று தோன்ற போது ஒன்று மறைஞ்சிரும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கொடிய வினைகளை உடைய அடியேன் அனாதியே இந்த ஆணவமல மறைப்புக்கு உட்பட்டு நான் நின்ற போது இருள்மயமாய் நான் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அனாதியே ஆணவமல மறைப்புக்கு உட்பட்டு இருந்த போது அவர் எப்படி இருந்திருக்காரு, இருள்மயமாய் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உயர்ந்து அழகிய அந்த சோலைகள் நிறைந்த அந்த மருத நகரில் எழுந்தருளி உள்ள அந்த மறைஞான சம்பந்த பெருமானே, அந்த நிலையில் நீ என்னோடு பொருந்தி நின்றாய் அன்றோ, அப்பவும் நீ என் கூட பொருந்தி நின்னையே அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஒரு உதாரணம் கொடுக்காங்கன்னா, இந்த படலம் படர்ந்த அந்த கண்ணுக்கு இப்போ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இப்போ அந்த புறவிழுந்த கண்ணுக்கு அந்த கதிரவனுடைய ஒளி பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. ஒளி பொருந்திய கண்ணுக்கு கதிரவனுடைய ஒளி பார்க்கக்கூடிய ஆற்றல் உண்டுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் நமக்குள்ளே இறைவன் இருந்தாலும் அந்த ஆன்மாக்களோட கட்டு நிலையில் அவன் பாசஞானமாகவும் வீட்டு நிலையில் அவன் திருவருளை கொடுக்கக்கூடியவனாகவும் திருவருளாகவும் அவனுக்கு தோன்றுவான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. படலம் படர்ந்த அந்த கண்ணுக்கு இந்த மருத்துவம் பண்ணும் அந்த மருத்துவன் இப்போ பொறையாக இருக்குது கண்ணில், அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய கண்டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருத்துவன் இந்த படலத்தை உரிக்கப்படும் போது அந்த நோயாளியின் கூடவே இருப்பான். அப்போ அந்த படலத்தை அந்த மருத்துவன் அதை சரி பண்ணும்போது, சர்ஜரி பண்ணும்போது கூடவே தான் அந்த டாக்டர் இருக்கிறாரு, கண்டாக்டர் இருக்கார் இல்லையா? அந்த நோயாளியின் கூடவே தான் இருப்பான். ஆனாலும் அந்த நோயாளி இந்த மருத்துவனை காண மாட்டான். அதுபோல் அப்போ ஏன்னா அவனுக்கு கண்டு தெரியாது, அந்த படலம் முழுவதும் மறைஞ்சிருக்கு கண்ணை. அதனால கூடவே இந்த கண்டாக்டர் இருந்தால் கூட அவனுக்கு அவனை பார்க்க அந்த டாக்டர் கண்ணுக்கு இவனுக்கு தெரியாது, நோயாளிக்கு மருத்துவனை அவன் காண மாட்டான். அதுபோல தான் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் அதுவதுவாய் நிற்கும் இறைவன் ஆணவ மலம் அந்த ஆன்மாவை மறைத்து நின்ற நிலையிலும் ஆணவ மலத்திற்கு ஆணவ மலமாயும் ஆன்மாவுக்கு ஆன்மாவாயுமாகவே நிற்கிறான்.
அப்போ எப்படி ஒரு படர்ந்த அந்த கண்ணுக்கு மருத்துவம் பண்ணக்கூடிய மருத்துவன் அந்த படலத்தை உரிக்கப்படும் போது அந்த நோயாளியின் கூடவே அவன் இருந்தாலும் அந்த நோயாளி இந்த மருத்துவனை காண முடியாது, காண மாட்டான். அதுபோல தான் இறைவன் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் அதுவதுவாய் நிற்கக்கூடிய அந்த இறைவன் ஆணவ மலம் ஆன்மாவை மறைத்து நின்ற நிலையிலும் ஆணவ மலத்துக்கு ஆணவ மலமாக நிற்கான். ஆன்மாவுக்கு ஆன்மாவாகவே அவன் ஆன்மாவாயுமாகவே நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆணவ மர மறைப்பிற்கு உட்பட்டு நின்றமையால் அந்நிலையில் ஆன்மா இறைவனுடைய இருப்பை அறியாமல் இருந்திருக்கிறது. ஆல்ரெடி நமக்குள்ள தான் இருக்கான், ஆனால் நமக்கு ஆணவ மரம் இருக்கிறதுனால அவனுடைய இருப்பை நம்மளால் அறிய முடியல. எப்படி படலம் படர்ந்த கண்ணுடையவனுக்கு அந்த நோயாளிக்கு அந்த கண் டாக்டரை பக்கத்திலே அவன் கூட இருந்தால் கூட அந்த மருத்துவனை காண முடியாதோ, அதே போல் இந்த ஆணவ மரம் மறைப்புக்கு உட்பட்டு நாம் நிற்கிறதுனால ஆன்மா அந்த இறைவனுடைய இருப்பை அறியாமல் இருக்குது. இறைவன் ஆல்ரெடி எல்லா ஆன்மாக்களிடத்தில் தான் இருக்கிறான். ஆனால் ஆணவ மரத்துங்கிற அறியாமையினால் அவனுடைய இருப்பை நம்மளால் அறிய முடியாமல் இருக்குது அப்படின்னு அவங்க உதாரணம் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, இந்த சிவதர்மோத்தரம் அப்படிங்கிற அந்த நூலில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இப்போ மரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மரத்தில் ஈரமும் இருக்குது, நெருப்பும் இருக்குது. இப்போ ஈரம் அற்றதும் இந்த மரம் பற்றி எரியுது. இப்போ மரத்தில் ஈரமும் இருக்குது, நெருப்பும் இருக்குது. சரிங்களா? அப்போ ஈரம் போயிட்டு அற்றதுன்னா அல்லது ஈரம் போயிட்டுன்னா மரம் பற்றி எரிஞ்சிடும். ஈரம் போயிட்டுன்னா என்ன அர்த்தம்? மரம் என்ன ஆகுது? அந்த காஞ்சி போகும். அப்போ பற்றி எரியுது அது. எனவே இந்த தட்பமும் வெப்பமும் ஓரிடத்தே இருந்தது போல அடுத்த உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு மரத்தில் ஈரமும் இருக்குது, நெருப்பும் இருக்குது. அந்த ஈரம் அற்றதும் இந்த மரம் பற்றி எரியுது. ஈரம் போனோன்னா மரம் பற்றி எரியுது. அதே போல் எனவே தட்பமும் வெப்பமும் ஒரே இடத்துல ஒரே மரத்தில் இருக்கிறது மாதிரி பரம்பொருளும் இந்த ஆணவம் மலமும் ஒரே இடத்தே பொருந்தி நிற்கும். பரம்பொருளும் ஆணவ மலமும் ஒரு இடத்தே பொருந்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கருத்து இங்கே நம்ம சிந்திக்கத்தக்கது அப்படின்னையும் நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ புற விழுந்து அந்த ஒளி மழுங்கிய கண்ணும் அது இன்றி ஒளி விளங்கிய கண்ணும் கதிரவன் ஒளியில் இருக்கும்போது ஒருபடித்தாய் காணும் ஆற்றல் பெறுவது இல்லை. படலத்தால் மறைக்கப்பட்ட அந்த கண் காணும் ஆற்றல் அற்றது. ஒளி விளங்கும் கண்ணோ காணும் ஆற்றல் உடையது. அவ்வாறே இறைவன் கட்டு நிலையிலும் வீட்டு நிலையிலும் உள்ளவரிடத்து அத்துவிதமாய் கலந்து ஒரு தன்மையினாய் அவன் இருந்தாலும் கட்டு நிலையில் உள்ளவருக்கு பாசஞானமாயும் வீட்டு நிலையில் உள்ளவருக்கு அவன் திருவருளாயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ சிவதர்மோத்தரத்துள்ள அப்படிங்கிற அந்த நூலில் மற்றொரு ஓமையின் மூலம் இந்த என்ன சொன்னாங்க, இப்போ அந்த மரத்தை பற்றி சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த பசிய மரத்தில் நீர் பசை அங்கே இருக்குது. எனவே தட்பமும் உள்ளது. இப்போ பச்சை பசைன்னு உள்ள மரத்தில் நீர் பசை இருக்குது, அதாவது தட்பம் இருக்குது. அந்த பசு மரம் காஞ்சி நீர்ப்பசை அற்று போன போது அல்லது காடே பற்றி எரியும் போது அந்த பசு மரத்திலும் தீப்பற்றி கொண்டாலும் அந்த மரத்திலிருந்து அந்த வெப்பமும் நமக்கு புறப்படுறதை நாம் பார்க்கலாம். அப்போ பசுமரமாக இருக்கும்போதே அந்த வெப்பமும் அதனிடத்து முன்பே இருந்தது. பார்க்க பசுமரமாக இருக்குது, அதுக்குள்ளே வெப்பமும் இருக்குது. அப்போ இந்த தட்பமும் அந்த வெப்பமும் அந்த ஒரே மரத்தில் எப்படி இருக்குது, அதே மாதிரி எல்லா ஆன்மாக்களிடத்துலையும் இந்த அறியாமையாகி இந்த ஆணவ மலமும் இறைவனும் ஒரே ஆன்மாத்திட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசுமரமாக இருக்கும் போதே வெப்பமும் அதனிடத்து முன்பே இருந்தது. எனவே உயிர் ஆணவ மலத்தோடு பொருந்தி இருக்கும் போதே பரம்பொருளும் அதனோடு ஒன்றி இருக்க தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு ஆணவ மலமும் இருக்குது ஆன்மாக்களோடு, இறைவனும் ஆன்மாக்களோடு சேர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இந்த சிவஞான அதாவது என்ன சொல்கிறாங்க, சிவ தர்மோத்தரங்கிற நூலினுடைய அடிப்படையிலும் இந்த வினாவுக்கு விடையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்ணில் ஒளி இல்லாதவருக்கு பகலும் இருட்டாகும் இல்லையா? கண்ணில் ஒளி இல்லைன்னா பகலும் அவங்களுக்கு இருட்டு தான், ராத்திரியும் இருட்டு தான், பகலும் இருட்டு தான். ஆனால் கண் ஒளி உள்ளவங்களுக்கு பகல் ஒளி நல்லா தெரியுது. அதுபோல் ஆணவ மலம் கலந்திருக்கின்ற அந்த உயிர் அந்த ஆணவ மலம் கலந்திருக்கின்ற அந்த உயிர் ஆசிரியருடைய ஞான ஒளி கிடைச்சி அதன் மூலம் திருவருளை அறிய அது முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆணவ மலம் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, உயிரோடு கலந்து இருக்கு இல்லையா, அது அந்த கலந்திருக்கின்ற இந்த உயிர் எப்போ ஆசிரியருடைய ஞான ஒளி அது பெறுதோ அப்போ ஒளி வந்துட்டுன்னா இருள் போயிடும், ஏதாவது ஒன்று தான் இருக்கும் இல்லையா. அந்த ஆசிரியருடைய ஞான ஒளி கிடைச்சி அதன் மூலம் திருவருளை அது அறிய முடியும். பச்சை மரத்தில் நீரும் வெப்பமும் கலந்திருப்பது போல உயிருடன்
அந்த அதாவது உயிருடன் இருக்கும் அந்த பச்சை மரம் காஞ்சி போனோன்னா அதில் தீப்பற்றி கொள்கின்ற போது முன்பே அதில் உள்ள வெப்பம் வெளிப்பட்டு எரிவது போல ஆணவ மலம் உயிருக்கு பதிஞானத்தால் திருவருள் கிடைக்கிறது. ஆணவ மரம் உயிருக்கு பதிஞானத்தால் திருவருள் கிடைக்கி அப்படின்னு நமக்கு இங்கே ஓமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது உயிருடன் இருக்கக்கூடிய அந்த பச்சை மரம் எப்போ காயுதோ அப்போ அதில் தீப்பற்றி தீப்பற்றி கொள்ளுது. ஏன்னா வெப்பத்தை வெளியிட்டு அது அந்த வெப்பம் வெளிப்பட்டு அந்த தீப்பற்றி எப்படி கொள்ளுது, அதே மாதிரி ஆணவ மலத்தில் இருந்த அந்த உயிருக்கு இப்போ பதிஞானம் கிடைச்ச உடனே திருவருள் அது பதிஞானத்தால் திருவருள் கிடைக்கிது அப்படிங்கிறத நமக்கு இங்கே ஓமையாக சொல்லியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இதில் இவங்க என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, நான் ஆணவ மலத்தோடு நான் இருந்தனே, அப்படி இருக்கும்போது இறைவனாகிய ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தர் நீ என் கூட இருந்தீரே, அது எப்படி அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, அதாவது ஆணவ மலம் சகசமாய் தோற்றமில் காலம் தொட்டு என்னுடைய அறிவினை மறைத்து நிற்கிறது என்பது உண்மையானால் நீயும் உயிருக்கு உயிராக என்னோடு ஒரு பொழுதும் நீங்காது பொருந்தி இருக்கிறாய் என்று கூறுவது எப்படி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சோலைகள் சூழ்ந்த மருத நகர்வாழ் சம்பந்த மாமுனிவனே தாங்கள் அடியேனிடத்து பொருந்த நின்றீர் என்பது எவ்வாறு அப்படின்னு தான் அவங்க கேள்வி கேட்காங்க. யார்? உமாபதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தத்தை கேள்வி கேட்காங்க. நான் இந்த மாதிரி ஆணவ மலத்தில் இருந்தனே, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்கிட்ட பொருந்தி நின்னீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாரு. அதுக்கு தான் இந்த விடையை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அதாவது சூரிய ஒளி ஆல்வேஸ் இருக்குது, அதே மாதிரி இறைவன் நம்மளோட எப்போவுமே இருக்கிறாரு. அப்போ அந்த புறை கண்ணில் இருக்கிறதுனால கதிரவன் ஒளி தெரியல, அதே மாதிரி நமக்கு ஆணவமலம் இருக்கிறதுனால இறைவனுடைய இருப்பு நம்மளால் உணர முடியல. அந்த புறை படலம் நீங்கிட்டு அப்படின்னா நம்ம கதிரவனுடைய ஒளியே காட்சியே காண முடியும். அதே மாதிரி தான் அது நம்மளுடைய ஆணவமலம் நீங்கி நமக்கு பதிஞானம் கிடைச்சிட்டுன்னா இறைவனுடைய திருவருளை இறைவனுடைய இருப்பை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.